கிமு 3400. கோதாவரி நதியின் அருகாமையில் இந்தியா. முறுக்கேறிய தசையும் நெடுநெடுவென உயரமுமாய் உருவிட்டது போன்ற தேகத்தை ராமன் வளைத்து குறுக்கி பதுங்கினான். வலது முழங்காலில் மீது உடலை ஊன்றி வில்லை ஸ்திரப்படுத்தி கொண்டான். அம்பை பூட்டிவிட்டாலும் நானை இத்துணை சீக்கிரத்தில் விடுவிப்பது சரியல்ல. தசைகள் விரைவில் களைப்புறும். அதை அவன் விரும்பவில்லை. மிக சரியான துல்லியமான தருணத்திற்கு காத்திருத்தல் அவசியம். வீச்சு கச்சிதமாக இருக்கணும். நகருது அண்ணா, கிசுகிசுத்தான் லக்ஷ்மணன். ராமனிடம் பதில் இல்லை. கண்கள் இலக்கின் மீது பதித்திருந்தன. சௌகரியம் கருதி சுருட்டி முடித்திருந்த கொண்டையிலிருந்து தப்பித்த சில முடிக்கற்றைகள் மெல்லிய காற்றில் லேசாய் அசைந்தாடின. கசகசவென்ற தாடியும் வெள்ளை தோத்தியும் சலசலத்தன. காற்றின் வேகத்தையும் வீசும் திசையையும் கணக்கிட்ட ராமன் நின்ற தோரணையை சற்றே மாற்றிக்கொண்டான். மேலுடலை மூடிய அங்கவஸ்திரத்தை மௌனமாய் அகற்றியபோது விழுப்புண்கள் நிறைந்த கருத்த மார்பு வெளிப்பட்டது. அம்பு விடும்போது துணி தடுக்கக்கூடாது. ஆபத்து நெருங்கும் உள்ளுணர்ச்சியின் நெருடலில் நிமிர்ந்த மான் சட்டென்று நின்றது. காரணம் புரியாத கலவரத்துடன் கால் மாற்றி கால் வைக்கும்போது வெளிப்பட்ட அதன் மூச்சுக்காற்று ராமனின் காதில் விழுந்தது. சற்று நேரத்தில் மீண்டும் நிசப்தம் குடிகொண்டதும் மான் இலையை குறிக்க தலைப்பட்டது. சற்று தூரத்தில் நின்ற பிற மான்களை அடர்ந்த காட்டின் இலை குவியல் மறைத்தது. பிரபு பரசுராமரின் கருணையே கருணை. உள்ளுணர்வை உதறி தள்ளிட்டு இங்கேயே நிக்குதே. அதிசயத்தில் முணுமுணுத்தன லக்ஷ்மணனின் உதடுகள். கடவுள் காப்பாத்தினார். இன்னைக்காவது நல்ல சாப்பாடு. வாயை மூடு. லக்ஷ்மணன் மௌனமானான். வேட்டை நிகழ்ந்தே ஆக வேண்டிய நிர்பந்தத்தை ராமன் உணராமல் இல்லை. அவனும் மனைவி சீதாவும் லக்ஷ்மணனும் தப்பிச் சென்று ஏறக்குறைய 30 நாட்கள் கடந்துவிட்டன. இன்னமும் ஓட்டம் நிற்கவில்லை. மலையனின் மைந்தர்களான மலையபுத்திரர்கள் சிலரும் தளபதி உடனிருந்தனர். நடந்த சம்பவத்தின் கொடிய பின்விளைவுகள் பூதாகரமாய் வெடிக்கும் முன்பு தப்பிவிட வேண்டும் என்ற யோசனையை முன்வைத்ததே ஜடாயுதான். சூர்பனகை, விபீஷணன் இருவருடனும்